உண்மையாகவே நான் இந்த வேளையில் தமிழிலும் நான் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இது சிங்கள மதத்துக்கு மட்டுமல்லாமல், சிங்கள மக்களுக்கு மட்டுமல்லாமல், முக்கியமாக நாங்கள் பேசுகின்ற அனைத்து சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து சமூகங்களிலும் வாழ்கின்ற பெண்களுக்கு சம உரிமையுடன் அரசியல் ஈடுபடுவதற்கான உரிமையை பாதுகாத்து கொடுப்பதும், சமூக ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய சமூக பாதுகாப்புடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்குமான இந்த சகலவித வன்முறைகளையும் தவிர்த்து பால்நிலைசார் வன்முறைகளுக்கு எதிரான 16 நாட்களுடைய இந்த செயற்பாட்டு திட்டம் இன்று ஆரம்பிக்கப்படுது. அதனூடாக நீங்கள் எந்தவித வன்முறைக்கும், முக்கியமாக ஆண் பெண் சமத்துவம் என்றது முக்கியமானது, அதிலும் பெண்களை இலக்குப்படுத்தி இந்த இழிவுபடுத்தல், அது அவதூறுகளை எழுப்புதல், அதே போன்று தான் அவமானமிக்க இந்த பேச்சுகளுக்கு அந்த வழிவகுத்தல் போன்ற விடைகளை நாங்கள் இந்த நேரத்தில் எழுப்புகின்றோம். அதே போல அவ்வாறான நிலைக்கு நீங்கள் முகம் கொடுப்பதாக இருந்தால் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்கும் நான் ஒரு இந்த வேளையில் விழிப்புணர்வுக்காக நான் கூற விரும்புகின்றேன். போலீசில் இருக்கின்ற பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகம் 109 என்ற இலக்கம், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவை 1938, அதே போலதான் இலங்கை கணனி அவசர உதவி ஆயத்தானி சர்ட் நிறுவனம் 101 இந்த இலக்கங்கள் ஊடாக உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்தவித பால்நிலை சார் இந்த வன்முறைகளையும் அறிவிக்கலாம், நீதி கோரலாம். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் அனைவருமே ஒன்றாக செயற்பட்டு இந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்கும், ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுக்கின்ற சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்பதற்கும் கட்டாயம் முன்வருவோம். முக்கியமாக இந்த சபையினுள் பாராளுமன்றத்துக்குள் எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களின் போது தெளிவாக எங்களுடைய கருத்தியல்களை நாங்கள் முன்வைக்கலாம். அதே போல எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய தனித்துவம், அதே போல எங்களுடைய அடையாளங்களுக்கு இழிவுபடுத்தாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருமே ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது.